இருக்கு அப்படிங்கிறத. புரிதலே இல்லாத இளைஞர்களை நீங்க எப்படி இவ்ளோ நம்புறீங்க? புரிதல் இல்லாத இளைஞர்கள்ங்கிறது சொல்றத வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் சொல்லுவேன். ஏத்துக்க முடியல. விஜய் வந்து கார்ல போறாரு அப்படின்னா, அந்த கார தொடர்ந்துகிட்டே போறாங்க, பின்னால போறாங்க. அதனால இப்ப சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்தது. வரிசையா அடுத்தடுத்து வர வண்டிகள் மோதி கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதே மாரி கரூர் சம்பவம் உங்களுக்கே நல்லா தெரியும். 41 பேர் இறப்பு. இப்படி நெறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாரி இளைஞர்கள வச்சு எப்படி நீங்க வின் பண்ணுவீங்க? இளைஞர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. ஏன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்கள நீங்க நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்களுடைய ஆர்வத்த வந்து அவங்க மனதில வந்து அரசியல் விதையை வந்து விதைச்சவர் வந்து தலைவர் தளபதி தான். இதில எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லாம குழந்தைகள்ட்டயும் அரசியல கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு குழந்தைகளா இருக்கிறவங்க தான் நாளைக்கு இளைஞர்களா மாறப்போறாங்க. அவங்க இன்னையிலிருந்தே வந்து அவங்களுடைய அரசியல் ஆளுமைய வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப கிரியேட் பண்ணி குடுத்துருக்காரு. இது முதல் பாயிண்ட்டுக்கான உங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன அப்படி பார்த்தா சொல்றேன். அவங்க தலைவரே தான் சொன்னாரு. ஒரு பாட்டு பாடுனாரு. பாமக ஆண்டால் என்ன, பாஜக ஆண்டால் என்ன, உழைச்சா தான் சோறுன்னு சொல்லி உங்க தலைவரே தான் சொன்னாரு. இப்போ உங்க தலைவரே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது என்ன சொல்றீங்க? கட்சி ஆரம்பிச்சு டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து எங்க ஆஃபீஸ்ல வந்து உட்காருங்கன்னு யார்ட்டயுமே சொன்னதில்ல தளபதி. உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய உழைப்ப போடுங்க. உங்க குடும்பத்துக்கு முதல் ஆளா பாருங்க. அது போக மிச்ச மீதி டயத்துல வந்து நீங்க கட்சிக்காக பணியாற்றுங்க. அப்படிங்கிறது தான் தளபதியோட கோட்பாடாவே இருக்கு. யாருமே உங்களுடைய வேலைய விட்டுட்டு நீங்க வரணும். நீங்க கண்டிப்பான முறையில் டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கட்சி ஆஃபீஸ்ல வந்து உட்காரணும்னு சொல்லி எந்த கட்டுப்பாடும் வந்து எங்களுடைய தளபதி வந்து விதிக்கல. இது மக்கள், நம்மளுடைய இளைஞர்கள், எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆர்வமா வந்து செய்ற பணிகள தான் வந்து நீங்க களத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவே உங்களுக்கு வந்து இவ்ளோ ஒரு விஷயமா தெரியுது அப்படின்னா, நாங்க இன்னும் கம்பல் பண்ணி வர வச்சோம்னா, எவ்வளோ அளவுக்கு கூட்டம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா தெரியும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கேண்டிடேட்ஸுக்கு பொதுவாவே இப்போ வாக்குறுதி அப்படின்ற ஒரு விஷயத்தவே சரியா சொல்ல தெரியலையே. ஒரு எப்படி தொகுதிக்கு என்ன தேவை அப்படின்றதே தெரியலையே. இல்லையே மேடம். எங்களுடைய கேண்டிடேட்ஸ பொறுத்த அளவுக்கு வந்து, இன்னும் கேண்டிடேட்ஸ அனௌன்ஸ் பண்ணல. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய கேண்டிடேட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத பாருங்க. அதே மாதிரி தொகுதிக்கான திட்டங்கள்னு இல்லாம, இப்போ வந்து தளபதி வந்து ஒரு காமன் ஃபேக்டர வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ ஒரு 2 மீட்டிங்ல வந்து திட்டங்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர வேண்டியது வந்து அந்தந்த தொகுதிக்கான டேட்டாஸ கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மக்கள்ட்ட கருத்து கேட்டு, மக்கள்ட்ட தேவையான விஷயங்கள சொல்லி, ஒரு வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ணி, அதில மக்களுடைய கருத்துக்கள வாங்கி, அந்த டேட்டாவெல்லாம் சேகரிச்சு, தொகுதி வாரியா, வார்டு வாரியா அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குங்கிறத ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த கேண்டிடேட்ஸ் அந்த லிஸ்ட்ட நோக்கி பயணிப்பாங்க.